அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி காலேஜ் போயிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. அடுப்பில் பார்த்தா இட்லி சட்டி. என்னடா சாயங்காலம் போல் இட்லி வச்சுட்டு இருக்கோம், அப்படியே வைக்கிறதா இருந்தாலும் நைட்டு தானே. எனக்கு ஒரே குழப்பம். சரி என்ன குழப்பம் இருந்தாலும் உடனே தீர்த்தாகணும். எடுத்து திறன்னு சொல்லிட்டு உடனே டக்கு 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 டக்குன்னு தட்டி இதை திறந்தா உள்ளே திறந்து பார்த்தா என்னது குண்டாவை ஊற்றி வச்சுருக்கா. உள்ளே குண்டாவை ஊற்றி மூடி வச்சுருக்கா. அது என்ன திறன்னு சொல்லியாச்சு. அதை திறந்து பார்த்தா என்னமோ மாவை குழப்பி கோதுமை மாவை குழப்பி ஊற்றுன மாதிரி இருக்குது. அதையும் குத்தி வெந்துட்டேன்னு வேறு பார்க்கா. சரி ரைட்டு, அப்போ ஏதோ ஐட்டம் ரெடி ஆகிட்டு அப்படிங்க அப்பயே நினச்சாச்சு. அடுத்த என்ன வெந்ததுக்கப்புறம் கத்தி வச்சு சுற்றி ரவுண்டு போட்டு அதை அப்படி கவுத்துற மாதிரி. அதுக்கப்புறம் கேக்காக இருக்குமோ, யாருக்கும் பிறந்தநாள் கூட இல்லையே, இவன் எதுக்கு திடீர்னு கேக்கு செய்தா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே நான் நினச்சிட்டே இருக்கேன் என்னதான் இருக்குன்னு. அடுத்த போட்டு டக்க 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 டக்கு கவுத்தி போட்டு தட்டிட்டு எடுத்து பார்த்தா அது கேக்கு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் கேட்க அது புட்டிங்கா. மேலே அந்த சீனி பாவெல்லாம் அப்படி அழகாக இருக்கா. அதனால் அது பேர் புட்டிங். இது எடுக்கும்போது கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. அது தெரியாமல் மருமக வேறு அவங்க சூடாக இருக்கலாம் ஊதி விடுதாவும். பார்த்தீங்கன்னா புட்டிங். இனிமேல் இது என்ன பங்கு போட வேண்டியதானே, சரிசமாக விட்டணும். நமக்கு 2 துண்டு வந்துடணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா சத்து மாவு என்றைக்குமே சத்து இருக்கும். அதனால் நம்ம 2 துண்டு சாப்பிடணும் அப்படின்ட்டு சொல்லி அவளும் டக்குன்னு வெட்ட ஆரம்பிச்சிட்டா. வெட்டி ஒரு துண்டை முதல்ல டேஸ்ட்டு பார்க்கறதுக்கு நம்ம கிடையாது, டேஸ்ட்டு பார்க்க மருமகன் தான். இந்த இனிப்பு ஐட்டம் எல்லாமே அவன் தான். அதனால் அவள் கையில் வெட்டி வச்சுருக்கேன். இவன் கொண்டான்னு ஏன்னா ஆர்வத்தில் அங்கே பாருங்க தொட்டு நக்க ஆரம்பிச்சிட்டான். இது சரிப்பட்டு வராது. எனக்கு தொட்டு நக்கு தான். இல்லை நக்கு, நீ முதல்ல தின்னு, உனக்கு தான் திங்கிறதுக்கு வச்சிருக்கு, நீ எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்க, முதல்ல இது சாப்பிடு நல்லா இருக்கா சொல்லு, அடுத்ததான் நாங்கள் சாப்பிட முடியும் அப்படின்றதோட என்ன பண்ணான், நீட்டாக எடுத்ததோட ஒரு கடி கடித்தான். ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சுட்டு புட்டிங் சூப்பராக இருக்குது. சத்து மாவில் புட்டிங் செஞ்சுறது ஒன்றும் புது விஷயம் கிடையாது, நல்ல விஷயம் தான். சத்துள்ளது வர உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், செய்ய தெரியலனாலும் கமெண்டில் கேளுங்க.